ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். ஜூலை 11 முதல் ஜூலை 20 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக எது மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திக்க இருக்கிறோங்கிறத பார்க்க இருக்கோம். முதல் நாளான வியாழக்கிழமை ஜூலை 11ஆம் தேதி பூர நட்சத்திரம், அதாவது நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடமான சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கரன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், சனியோட நட்சத்திரத்தில். சனி நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இது வேலைக்கு, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, பணவரவுக்கு எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அதாவது பெருசாக நெருக்கமாக, அப்புறம் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காதுங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும். இந்த மதியம் 1 மணி 3 நிமிஷத்துக்கு மேலே உத்திர நட்சத்திரம் தொடங்குது, சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியன் நமக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில். குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் பெருசாக எதிர்பாராத சில நன்மைகள், புதிய நபர்கள் சந்திப்புகள், அதன் மூலம் வளர்ச்சிகளெல்லாம் உண்டாகும். மறுநாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணி 8 நிமிஷம் வரைக்கும், ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால தொழில் வழி மேன்மைகள், உயர் அதிகாரிகள், அரசு வழி ஆதாயங்கள், அரசியலில் இருக்கவங்க, அரசு வேலையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சிறப்பு தரும், மதிப்பை தரும், புகழை தரும். அந்த 4 மணி 8 நிமிஷம் வெள்ளிக்கிழமைக்கு மேலே நமக்கு ஹஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த அஸ்தம் என்பது நமக்கு பாக்கியாதிபதி சந்திரன். அந்த சந்திர நட்சத்திரத்திலே போகிறதுனாலையும், கேது அங்கே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். ஞான வழியில் நல்ல ஒரு அருளுரை கிடைக்கும். அதாவது டிவைன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ அனுகிரகம் ஏற்படும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். தொலைத்தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் லைனில் மற்றும் வெளிநாட்டு தொடர்பு சார்ந்தது, ப்ரொஃபஸர் மாதிரி சொல்லித்தர்ற விஷயங்கள், ஆராய்ச்சி விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு நாளாக அமையும். இது சில பேருக்கு இடம் மாற்றங்களுக்கும் சாதகமாக இருக்கும். சனிக்கிழமை ஜூலை 13ஆம் தேதி சாயந்தரம் நைட்டு 7 மணி 14 நிமிடம் வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 14 சித்திரை நட்சத்திரம். நம்மளுக்கு 12ஆம் வீட்டில் துலா ராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் கிரகம் நமக்கு 7ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நல்ல டைம் தான், நல்ல நாள். வேலை சிறப்பாக இருக்கும். ஈடுபாடுகள் நல்லா அதிகமாக இருக்கும். ஆக்டிவாக இருப்போம். நல்ல பலன்கள் கிடைக்கும். பூமி வழி ஆதாயம், கட்டட வழி ஆதாயம், இடம், வாகனம் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் தொழிற்சாலையில் இருக்கவங்க, இவங்க எலக்ட்ரானிக் லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை தரும். மறுநாள் திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஆனால் ராகு மாதிரி செயல்படுறார். ராகு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்தில் ரேவதியில் இருக்கார். இன்னொரு நட்சத்திரமான புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்தில் அந்த புதனே போய் கடகராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு கனெக்ஷனில் உருவாக்குது. அதனால் இது கொஞ்சம் ட்ரஸ்ட்டு, ஒரு மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். தெய்வ வழி அனுகூலங்கள் நிறையா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி குலதெய்வ அனுகிரகமோ அல்லது வேறு இஷ்ட தெய்வ வழிபாடுகள்லையோ ஈடுபடுறவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும். உறவுகளில் மேன்மைகள் கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பெருசாக நன்மை செய்யாது. மறுநாள் ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல தொழில் பலம் இருக்கும். நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உறவுகள் பலப்படும், வளர்ச்சியாக இருக்கும். சிறு பிரயாணங்கள் அமையும். சில பேர் மருத்துவ ரீதியாக போய் பார்க்குற மாதிரி சில பிரயாணங்கள் அமையும். சில பேருக்கு செலவுகள் சுப செலவுகளாக அமையும். இது விசாக நட்சத்திரம். மறுநாள் அனுஷ நட்சத்திரம், ஜூலை 17 புதன்கிழமை. நம்மளுடைய லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் போகிறார்.
அர்த்தாசிரம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலைக்கு உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு படிப்புக்கு நல்லா இருக்கும். சிறப்பான நாளாக இதை எடுத்துக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குதல், உறவினர் வருகை மற்றும் வந்து திருமண காரியங்களில் ஈடுபடுறதல் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுறது, வாங்குறது, இடம் வாங்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஜூலை 18ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து புதனுடைய நட்சத்திரத்திலேயே 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு நியூட்ரலாக போகும். நமக்கு வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த பெருசாக எதிர்பார்க்குறதோ, ஒரு பொருள் வந்து டெவலப் ஆகணும்னு எதிர்பார்க்குறதோ, பணம் போட்டு பணம் பண்ணுறதோ இல்லாமல் ஒரு நார்மலாக என்ஜாய்மெண்ட்டோடு போகக்கூடிய நாளாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க. புது காரியங்களை இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கோங்க. எதிர்பாராத சில நன்மைகள் இன்றைக்கி நடக்கும். ஜூலை 19ஆம் தேதி மூல நட்சத்திரம், நம்மளுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் வந்துடுறாரு கேதுவோட நட்சத்திரத்தில். கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பேச்சினால ஆதாயங்கள், பேச்சு வச்சு சம்பாதிக்கிறவங்க, லாயர்ஸு, கன்சல்டிங் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மைகள் நல்லா நடக்கும். அதே நேரத்தில் பணம் போட்டு பணம் பண்ணுறது, எதிர்பாராத தனவரவு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மனமகிழ்ச்சி இருக்கும். உறவுகள் வலிமையாக இருக்கும். பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். மனசுக்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரம், நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனுடைய நட்சத்திரம் அது. சுக்கிரன் யாரு? நம்மளுக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால அந்த 9ஆம் இடத்தினுடைய பலனை அவர் தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சனியினுடைய பலனை தான் அவர் தரணும். அதனால் கடின உழைப்பு இன்னைக்கு இருக்கும். ஹார்ட் ஒர்க்கு பண்ணி அதன் மூலம் உங்களுடைய அங்கீகாரத்தை பெறுவீர்கள். மற்றபடி உறவுகள் சார்ந்தோ ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விடுதலை ஆகி ஒரு இன்பத்தை நாடலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை இருக்கும். வேலைக்கு பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் உறவுகளில் வந்து பெருசாக நன்மை இல்லை. மற்றபடி அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது இன்றைக்கி நன்மை தரும். இப்படி 10 நாட்களில் 10 விதமாக உங்களுக்கு வந்து நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு பலன்கள் வந்து வேலை செய்கிறது. அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த பதவியை வச்சிருக்கு, எந்த கிரகத்தினால நமக்கு வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும், எந்த கிரகத்தினால நமக்கு உறவுகள் நல்லா இருக்கும், எந்த கிரகம் நமக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இது மாதிரியான கோச்சார பலன்களையும் திசாபுத்தி பலன்களையும் நம்ம அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் நடக்குது இல்லையா, அந்த நட்சத்திர நாள் நமக்கு இந்த காரியத்துக்கு சாதகமாக இந்த காரியத்துக்கு பாதகமாங்கிற அந்த ஒரு நாலேஜ் வரும். அதை பயன்படுத்தி இந்த ஜோதிடத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான விடைகளை தெரிந்து கொண்டு சரியான வெற்றி பாதையை நம்ம அடையலான்னு சொல்லி விடைபெறுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.